போகும்போது இந்த வீடு ஒன்னா இருக்கு, வெளியில வரும்போது வேற ஒன்னா இருக்கே. மாயாவும் ஆவுடையும் இப்போ என்ன குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. போய் பாப்போம். ஆஹா, துர்கா விதவிதமா சமைச்சு வச்சிருக்காளே. இத பார்த்ததுமே பசி வயித்து கிள்ளுது. இன்னைக்கு ஒரு புடிதான். கனகா, நீ இங்கதான் இருக்கியா? வா என் கூட. என்ன எங்க கூப்பிடுற? பெரியய்யா கிட்ட வந்து நீ தான் கனகான்னு ஒத்துக்கோ. ஆஹா, அடுத்த பஞ்சாயத்தா? பசிக்குது, விதவிதமா சமைச்சு வச்சிருக்க, சாப்பிடலான்னு இருந்தேன். இப்ப போய் கூப்பிடுறியே. எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. ஆனா 2 நிமிஷம் நீ தான் கனகான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு. நான் எதுக்காக கனகான்னு ஒத்துக்கணும்? விஷக்கன்னிகா கிட்ட இருந்து சின்னையாவை காப்பாத்த பெரியய்யா மந்திரவாதிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. துர்கா யாருன்னு தெரிஞ்சாதான் சின்னையா கட்டின மாங்கல்யத்தை வச்சு அந்த பூஜைய பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. ஆமா, விஷக்கன்னிகா விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சொன்னேன். மாயாதான் விஷக்கன்னிகான்னு தெரியாம அவகிட்டே போய் சொல்லிருக்கியே. இங்க பாரு துர்கா, உன்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் கனகா, மத்த எல்லாருக்கும் நான் துர்கா தான். நானும் இங்க துர்காவா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ அதை சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. சின்னையாவ உயிர் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு சொல்றேன். இந்த பாரு, எனக்கு எந்த நல்லதும் நடக்க வேண்டாம். ஆனா என் சின்னையாவுக்காக வந்து நீ தான் கனகான்னு ஒத்துக்கோ. எனக்கு அது போதும். அதெல்லாம் முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன்.